வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழக வரலாற்று பண்டைய தமிழக வரலாறை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கான தொல்பொருள் ஆய்வுகள் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவை 3 வகைப்படும்: கல்வெட்டுகளும் பட்டயங்களும், நாணயங்கள், நினைவுச் சின்னங்கள். கல்வெட்டுகளும் பட்டயங்களும் பண்டைய தமிழகத்தின் கோயில்களில் உள்ள கற்சுவர்கள், கோயில் மண்டபத்து கற்றூண்கள் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை எழுத்துருகளாக பொறித்து வைத்துள்ளனர். இவற்றையே கல்வெட்டு என்பர். பெரும்பாலும் மன்னர்களின் ஆணைகள், அவர்களின் சாதனைகள் போன்றவை கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கீழக்குயில்குடி ஆகிய இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகள் சங்க காலத்தவை என குறிப்பிடப்படுகின்றது. பல்லவர்கால கல்வெட்டுகள் குகைகள், ரதங்கள், கோயில்கள், கற்பாறைகள், தூண்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. இவற்றில் மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவானூர் போன்ற இடங்களில் கிடைத்துள்ளவை குறிப்பிடத்தக்கன. காஞ்சி கோயில்களில் காணப்படும் கல்வெட்டுகளில் பல்லவர்கால வரலாற்றை அறிய முடிகிறது. பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர் கால கிராம ஆட்சி முறையை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. இக்கல்வெட்டில் கிராம உறுப்பினர்களின் தகுதிகள், தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஆகியவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. தஞ்சை, மேலப்பழுவூர், சிதம்பரம், திருவாரூர், மதுரை, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் கோயில்களில் உள்ள கல்வெட்டுகள் மக்களின் பண்பாடு, அரசியல், வாழ்க்கை முறை, நீதி, சமூக உறவு, பொருளாதார மொழி போன்றவற்றை எடுத்துரைக்கின்றன. பொன், செம்பு, உலோகத் தகடுகள் மீது எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பட்டயங்கள் என்று பெயர். பட்டயங்களும் கல்வெட்டுகளைப் போன்றே காலத்தையும் ஆட்சி முறையும் அறிய உதவுகின்றன. பட்டயங்கள் பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் தமிழிலும் காணப்படுகின்றன. வேள்விக்குடி பட்டயம், தளவாய்புர செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடுகள் முதலிய பாண்டியர்கால பட்டயங்களும், திருவாலங்காட்டு பட்டயங்கள், கரந்தை செப்பேடுகள், அன்பில் பட்டயங்கள், லெய்டன் பட்டயங்கள் போன்ற சோழர்கால பட்டயங்களும் குறிப்பிடத்தக்கவையாகும். பட்டயங்களும் பிராமி, பிராகிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. நாணயங்கள். சங்க காலத்தில் செப்பு நாணயங்கள் வழக்கில் இருந்தன. அவை சதுர வடிவமானவை. ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் இரட்டை மீன்களும் காணப்பட்டன. யவனர்கள் தமிழகத்தில் மதுரை, புகார் ஆகிய இடங்களில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். அவை அவர்களுடைய புழக்கத்திற்கே பயன்பட்டன. முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் காணப்படுகின்றன. இதனால் அவன் பாண்டியர்கள் அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான் என்பது வெளிப்படுகிறது. இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் கிரந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. இரண்டாம் வரகுணனோட தங்க நாணயம்தான் கிரந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. நினைவுச் சின்னங்கள். தமிழகத்தில் காணப்படும் குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவை வரலாற்றை அறிய உதவிப்படுகின்றன. மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருள்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதனைத் தொடர்ந்து களப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பல்லவரது காலம் முதற்கொண்டு கோயில்கள் கற்களை கொண்டு அவை இன்றும் நிலைத்து நின்று தமிழரின் பண்பாட்டை வெளிப்படுத்தி. திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் போன்ற இடங்களில் காணப்படும் குகை கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கன. காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயில், தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருவொற்றியூர், லால்குடி, திருவாரூர், மதுரை, வேலூர், ராமேஸ்வரம் மற்றும் சுசீந்திரம் போன்ற இடங்களிலும் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் காணப்படுகின்றன. நிலவியல் கூறுகள். வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே வரை பரவியிருந்தது என்பதனை வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்ற தொல்காப்பிய பாயிரம் உறுதி செய்கிறது. மொழியின் அடிப்படையிலும் தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வழங்கலாயிற்று. மாண்புகள். சங்க இலக்கியங்களில் மன்னர்களுக்கும் மக்களுக்கும் உரிய ஒழுக்கங்கள் வரையறுத்து கொடுத்து கூறப்பட்டுள்ளன. நெறிப்பிறழாத போர் முறை, மக்கள் நிலையறிந்து வரி விதித்தல், நேர்மையாக பொருள் ஈட்டல், சான்றோர்களை மதித்தல், அவர்தம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் முதலியன அரசர்களுக்குரிய மாண்புகளாக கருதப்பட்டன. இவற்றில் ஏதேனும் ஒன்றில் நெறி பிறழ்ந்தாலும் சான்றோர்கள் மன்னர்கள் இடித்துரைத்து வழிபடுத்தும் வாய்ப்பும் இருந்தது. வினையே ஆடவர் குயிரே என்ற குறுந்தொகை தொடர் ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்வுகளுக்கு தொழில்களை செய்தனர் என்பதையும் விளக்குகின்றது. பெண்களுக்கு உயரிய பண்பாக கற்பொழுக்கம் கருதப்பட்டது. மக்கட்பேறு, விருந்தோம்பல், பெரியோரை மதித்தல் முதலியன குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளாக வரையறுக்கப்பட்டுள்ளன.
தனிமனித வாழ்வில் நெறிமுறைகளும் சங்க இலக்கியன. முகுச்சங்கங்கள். நெக்ஸ்ட்டு 3 சங்கங்கள் பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த சங்கங்கள்லாம் எங்கே யார் யார் அமைச்சாங்கன்னு பார்க்க போகிறோம். முதல் சங்கம் தென்மதுரையில் வச்சுருந்தாங்க. இடைச்சங்கம் கபாடபுரத்துலேயும் கடைச்சங்கம் இன்றைய மதுரையிலும் இருந்துச்சு. முதல் சங்கம் வளர்த்தவர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் வேண்டர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. கடைச்சங்கம் இன்றைய மதுரையில் முடத்திருமாறன் முதல் உக்கரப்பெருதுவழி வரை. தமிழகத்தில் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் புரிந்தார்கள். அதுபோலவே முந்தைய காலத்திலும் சங்கம் இருந்திருக்கணும்னு 8 தொகை 10 பாட்டு முதலவே அச்சங்கங்களை சார்ந்த புலவர்களால் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிஞர்கள் கருதினர். பழந்தமிழகத்தில் 3 தமிழ்ச் சங்கங்கள் இருந்தன என்றும் மதுரையிலும் கபாடபுரத்திலும் இருந்த முதல் 2 சங்கங்கள் மறைந்த பிறகு 3ஆம் தமிழ்ச் சங்கம் மதுரையில் பாண்டியர்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்டது என்றும் 8 தொகையும் 10 பாட்டும் 3ஆம் தமிழ் சங்க கால நூல்கள் என்றும் கூறுகின்றனர். எனவே அவற்றை சங்க இலக்கியம் என்றும் குறிப்பிடுகின்றனர். 8 தொகை 10 பாட்டு இரண்டும் 10ன் மேல்கணக்கு நூல்களாக கருதப்படுது. இவை சங்க இலக்கியம் என்றும் குறிப்பிடுறோம் நம்ம. மேலும் சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையனார் கலவையர் உரையில் கூறப்பட்டுள்ளது. அகத்திணை புறத்திணை பற்றி பார்க்கலாம். தமிழர்கள் தம் வாழ்க்கையை அகம் எனவும் புறம் எனவும் 2 கூறாக பிரித்தனர். இதனை அன்பின் வழிபட்டது அகவாழ்வு எனவும் வீரத்தின் வெளிப்பாடு புறவாழ்வும் கூறுவர். நெக்ஸ்ட்டு அகத்திணை விளக்கம். உருவத்தாலும் அகவையாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதே அகவாழ்வாகும். தலைவனும் தலைவியும் தாம் துய்த்த இன்பம் இத்தகையது என பிறருக்கு புலப்படுத்த முடியாததே அகவாழ்வாகும். இதுவே அகத்திணையாகும். அகத்திணை 5 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எனப்படும். பொருந்தாக்காதலை பெருந்திணை எனவும் ஒருதலை காதலை கைக்கிளை எனவும் புற ஒழுக்கத்தை 7 திணைகளாகவும் கூறுவர். அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை தொல்காப்பிய பொருளதிகாரம் விரிவாக விளக்குகிறது. உரிப்பொருளான காதலை கற்பனை செய்து பாடும்போது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் முதலான கருப்பொருள்களை பின்னணியாக அமைத்து பாடுவது மரபாக நெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்து வருகின்றது. இதுதான் அகத்திணையோட விளக்கமாக இருக்கு. அகத்திணைனா தலைவன் தலைவி சேர்ந்து வாழறத பற்றி சொல்கிறது தான் அகத்திணை ஆகும்.